உறங்காதே மகளே, மகனே, இன்று உன் வாழ்க்கையே மாறப்போகின்றது. இன்று இரவு 8 மணிக்குள் இது நடக்கும். இந்த பதிவினை முழுமையாக பொறுமையுடன் பார்க்கும் மகளுக்கு, மகனுக்கு நான் சொல்வது, இந்த பதிவினை முழுமையாக பார்ப்பவர்களுக்கு அதாவது நீ எதிர்பார்த்த ஒரு நபராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பொருளாக இருக்கலாம். இன்று இரவு 8 மணிக்குள் அவர்களிடம் இருந்து ஒரு பதில் வரும், இல்லாட்டி அவர்களை தேடி வருவார்கள். நீ துளைத்த பொருள் ஒன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த பதிவு யார் கண்ணில் படுகின்றதோ அவர்கள் இன்று அதிர்ஷ்டசாலிகளாகவே கருதப்படுவார்கள். நீ எதிர்பார்த்த பணமாக இருக்கலாம், எல்லாவற்றில் உனது கடன் பிரச்சனையாக கூட இருக்கலாம், உண்ட உறவுகள் இரத்த உறவுகளாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு விதத்தில் உறவாக வேண்டியவர்களாக இருக்கலாம். அதற்கு யாராக இருந்தாலும் சரி, உனது கணவனாகவோ மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உன்னுடன் நீண்ட காலமாக கதைக்காம விட்டவர்களாக கூட இருக்கலாம். அவர்களிடம் இருந்து கடைசி குறுஞ்செய்தியாதும் வரும், ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னிடம் தொடர்பு கொள்வார்கள் என்பதை நீ மறந்து விடாது. இந்த பதிவை முழுமையாக பொறுமையுடன் கேட்கும் நபருக்கு மட்டுமே நடக்கும். சும்மா வந்துவிட்டு பதிவுக்குள் கொஞ்ச நேரம் கேட்டு விட்டு போவதற்கு நடக்கவில்லை என்று எழுதக்கூடாது. நீ எழுதினால் அங்கு பேர் நீ முழுமையாக பொறுமையாக கேட்டு நான் சொன்னதை செய்தியாக என்று எழுதுவேன். நான் சொல்வதை முழுமையாக கேட்டு நான் சொல்ல போகும் எளிய மந்திரம் ஒன்று இருக்காது, சிறு மந்திரம்தான். அந்த மந்திரத்தையும் சொல்லி நான் சொன்ன முறையில் நடக்க வேண்டும். என்னுடன் இந்த ஆதிபராசக்தியின் வாக்கை கேட்பதற்கு தொடர்வதற்கு முன் என்னுடன் இணைந்து கொள்ளுங்கள். வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்லும் ஒரு வெள்ளைக்கல்லை கிளிக் பண்ணுவோம்னா நான் போடப்போகின்ற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டுமில்லாமல் முழுமையாக பாருங்கள், பகிருங்கள். மற்றவர்களும் பயன்பெறணும் என்று நினைக்கும் மனசுக்கே கடவுள் உதவ குறைந்தது 9 பேருக்காகவும் பகிர்ந்தாகணும். இந்த பதிவினை முழுமையாக கேட்டுவிட்டு குறைந்தது 9 பேருக்காகவும் பகிர வேண்டும். இந்த வீடியோவின் கொமானில் ஆதிபராசக்தியே, நான் உன்னை நம்புகிறேன், நம்பியே முழுமையாக கேட்டே நீ சொல்வதை சொல்லும் மந்திரத்தை இரவு 8 மணி வரைக்கும் சொல்லிக் கொண்டிருப்பேன். எனக்கு நான் எதிர்பார்த்தது நடக்கும் என்று எழுதுங்கள். அது வேண்டுமென்றால் உங்கள் பிரச்சனையும் எழுதலாம், இல்லாட்டி எதிர்பார்த்தது நாம் நடக்கும் என்று எழுதுங்கள். இல்லாட்டி உலகத்தையும் எழுத முடியாதவர்கள் முழுமையாக கேட்டுவிட்டு 9 பேருக்கு பகிர்ந்துட்டு கொமானில் ஆதிபராசக்தியே போட்டி, இல்லாட்டி ஆதிபராசக்தியே சரணம், நம்புகிறேன் உன்னை என்று எழுதுங்கள். கடைசி ஆதிபராசக்தியே சரணம் என்றாலும் எழுதுங்கள். ஆதிபராசக்தியே சரணம், ஆதிபராசக்தியே சரணம் என்று எழுதுங்கள். ஆதிபராசக்தியாகிய என்னை நம்புபவர்களுக்கு நான் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன் என்பதை முழுமையாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். பொறுமையுடன் கேட்கும், முழுமையாக பொறுமையுடன் கேட்கும் அவர்களுக்கே நான் சொல்வது, இன்று நடக்கும் 8 மணிக்குள் உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகின்றது. நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கப் போகின்றது. அது பொருளாக இருக்கலாம், இல்லாட்டி கடனாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் விரும்பிய நபராக இருக்கலாம், எல்லாவற்றிலே உங்கள் உறவுகளாக இருக்கலாம். உங்களுடன் தேவையில்லாமல் சண்டை பிடித்து விட்டோ, இல்லாட்டி ஏதோ ஒரு மனக்கசப்பில்லையோ, எல்லாவற்றில் உங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்த முடியாமலோ, எல்லாவற்றில் அவர்களிடமிருந்து ஏன் ஒரு பிரச்சனை நடக்காமல் கதைக்காமல் விட்டு விட்டார்கள் என்று நினைப்பவர்களாக இருக்கலாம். இதுவாக இருந்தாலும் சரி, அவர்களிடமிருந்து ஒரு குறுஞ்செய்தி இல்லாட்டி அவர்களாகவோ உங்களுடன் கதைப்பார்கள், இல்லாட்டி வருவார்கள். வீடு தேடி இந்த 8 மணிக்குள் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி வரும். கடன் தராதவர்கள் கடனை வீடு தேடி வந்து தரலாம். எல்லாவற்றில் நீங்கள் துளைத்த ஒரு பொருளாக இருந்தால் அது கூட கிடைக்கலாம். இந்த 8 மணிக்குள் உங்கள் கண்ணுக்கு தெரிய வரலாம். அது மட்டுமில்லாமல் தடைப்பட்டு கொண்டிருந்த திருமண பாக்கியங்கள், இல்லாட்டி குழந்தை பாக்கியங்கள், அது கூட உங்களுக்கு கைகூடுவதற்கு வழி கிடைக்கலாம். நீங்கள் தொழில் ஒன்றை தொடங்கணும். என்ன தொழிலை தொடங்குவது என்பது தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்திருப்பீர்கள். அப்படியானவர்களுக்கு தொழில் எண்ணத்தை தொடங்கினால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று இன்று 8 மணிக்குள் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் குழம்பிக் கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு வேறொரு நபர் ரீதியாகவோ, இல்லாட்டி நீங்கள் பயணிக்கும் போது ஒரு அசரீதி போல வேறு யாரும் கதைப்பது கூட உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 8 மணிக்குள் உங்களை உணர வைக்கும். இந்த தொழில் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், முன்னேறலாம் என்பதை நீங்களே புரிந்து கொண்டு இன்று 8 மணிக்குள் எடுக்கும் அந்த தொழில் முடிவு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோடீஸ்வர யோகத்தை, தொழில் அதிபராகும் யோகத்தை எட்ட வைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அது தொழிலை செய்யணும் என்று நினைப்பவர்களுக்கு
கணவன் மனைவி இடையிலான பிரச்சனைகள், தன் குடும்பத்தில் பிரச்சனைகள் கூட இன்று 8 மணிக்கிடையில் நீங்குவதற்கு ஆன அறிகுறிகளை நீங்கள் உணரலாம். ஏதாவது ஒன்று உங்களுக்கு இன்று நடைபெறும் என்பதை இந்த பதிவினை முழுமையாக கேட்டு நான் சொல்லப் போவதை நீங்கள் செய்யும் அதன் மூலம் உணர்வீர்கள். நாம் எமது மனதை ஒரு நிலைப்படுத்தி ஒருமுகமாக எந்தவித சிந்தனையும் இல்லாமல் நான் நினைப்பது நடக்கும். அது மட்டுமில்லாமல் நாங்கள் இந்த அகிலத்தையே காக்கும் ஆதிபராசக்தியின் குழந்தைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். அகிலத்தை காக்கும் ஆதிபராசக்தி நாங்கள் நினைத்தால் மழை கூட நினைக்கலாம், மழை பெய்யணும் நினைத்தால் மழை பெய்யலாம். பிரபஞ்சமே நமது ஆதிபராசக்தியின் வணங்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆதிபராசக்தியின் குழந்தைகளே, ஆதிபராசக்தி சொல்வதை முழுமையாக பொறுமையுடன் கேளுங்கள். வெள்ளிக்கிழமையில் 2 அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த அகல் விளக்கில் பஞ்ச எண்ணெயை ஊற்றி எரித்து வாருங்கள். ஒவ்வொரு வெள்ளியும் பஞ்ச எண்ணெய் ஊற்றி எரித்து வாருங்கள். அதே நேரம் இன்று இரவு 8 மணிக்கு பஞ்ச எண்ணெய் ஊற்றி எரித்து வர 2 அகல் விளக்கில் அம்மனுக்கு பஞ்ச எண்ணெய் ஊற்றி எரித்து நீங்கள் எந்த வரம் கேட்டாலும் ஒரே ஒரு வரத்தை கேட்கணும். அந்த வரம் உங்களுக்கு 7 வெள்ளிக்கிழமை தடையின்றி செய்யும் நபருக்கு நீங்கள் கேட்கும் வரம், அது எவ்வளோ கஷ்டமான வரமாக இருந்தாலும் சரி, அது நடக்கும். அந்த தீபத்தை கொளுத்தி தீபம் முழுமையாக அந்த எண்ணெய் எரிந்து முடிய திரிய ஊதுபத்தை விடாமல் நூற்று விடுங்கள். இருந்து கடவுளை அவ்வளோ நேரம் தேவேரங்கள் இல்லாட்டி மந்திரங்கள் இல்லாட்டி தெரியாதாக்கள் ஆதிபராசக்தியை போட்டி அம்மனுக்குரிய பெயர்கள் எல்லாத்தையும் சொல்லி கும்பிடுங்கள். அம்மனையே நினைத்து கொண்டு இருங்கள். சரியா? அவ்வாறானவர்களுக்கு 7 வாரத்துக்கு நடக்கும். அடுத்தது இன்று இரவு 8 மணிக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்கள், பகிருங்கள், சேவ் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள். பார்க்குறது முன் சொல்கிறேன், இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு கொமானில் ஆதிபராசக்தியை உன்னை நம்புகிறேன் இல்லாட்டி கடைசி ஆதிபராசக்தியை சரணம் நீ நான் நினைப்பது நடக்கும் இல்லாட்டி ஆதிபராசக்தியை சரணம் என்று எழுதிக் கொள்ளுங்கள். ஆதிபராசக்தியை சரணடைந்தவர்கள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டார். இந்த வீடியோவினை சேவ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள் பார்க்கலாம். ஆதிபராசக்தியின் குழந்தைகளே, வாக்கு கேட்கணும்னு நினைச்சா வீடியோக்குள்ளே இருக்க கொமாண்டில் ஒட்டு கேள்வி மட்டும் எழுதி கேட்கலாம். உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து பிரச்சனைகள் எல்லாம் எழுதி கேட்கணும்னா வாக்கு, கைரேகை, ஜாதகம் போன்றவற்றை கேட்கணும்னா அந்த வாட்ஸ்அப்பில் வந்து முன்கூட்டியே காசு கட்டி கேட்கலாம். தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள். இதில் சொல்கிற மந்திரமே உங்களுக்கு காணும். அதனால் சொல்ல போகிற மந்திரத்தை வடிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த மந்திரத்தை நான் சொல்கிறதுக்கு முன் நீங்கள் முதல்ல உங்களோட மூச்சை உள்ளெழுத்து விட்டு வெளியிழுத்து விட்டு உள்விடுங்கள். இவ்வாறாக செய்து கொள்ளுங்கள். மூச்சை உள்ளிழுத்து விட்டு வெளிவிடுங்கள், வெளியிழுத்து விட்டு உள்விடுங்கள். அதாவது ஓம் என்ற சந்தத்தோட உள்ளிழுக்கப்பட்டு வெளிவிடப்படும். பேருந்து ஆதிபராசக்தியே சரணம், ஆதிபராசக்தியே சரணம், ஆதிபராசக்தியே சரணம். அம்மா அகிலாண்டேஸ்வரியே, அம்மா நான் உன்னை நம்பி சரணடைந்தேன் அம்மா என்று உங்களின் பிரச்சனை எதுவானாலும் சரி, உங்களுடன் யாரும் கதைக்கலை என்றாலும் சரி, இன்றைக்கு 8 மணிக்குடையில் என்னுடன் கதைக்க வேண்டும் என்ற அந்த சொல்லை திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் உங்களுக்கு இதான் கிடைக்கின்றா அது கிடைத்தே ஆகணும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பொருள் கிடைக்கல என்றால் உங்கள் வீட்டில் ஈசான மூலையாக பார்த்து தேடி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஈசான மூலையில் தேடி பாருங்கள். உங்களோட பொருள் கிடைக்க தடைகள் நீங்க, திருமண தடை, குழந்தை பாக்கியம் இன்மை நீங்க, வீட்டு பிரச்சனைகள் நீங்க, அனைத்து நீங்கள் எதுவாக நினைத்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, பணவரவு தட்டுப்பாடு, தொழில் பிரச்சனை, தொழில் இந்த தொழிலை செய்கிறது என்பது சம்பந்தமான பிரச்சனை எதுவானாலும் சரி, இன்று இரவு 8 மணிக்கு நீங்கிறதுக்கு நான் சொல்ல போகிற இந்த மந்திரத்தை 108 முறை தொடர்ந்து சாமி அறையில் இருந்து சொல்லிட்டு பொறுமையாக அமைதியாக இருந்து சொல்லி போட்டு அம்மனுக்கு சிவப்பு மலர் கொண்டு அர்ச்சனை செய்துட்டு பேர்ந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த மந்திரத்தை
முழுமையாக நான் சொல்ல போகிற மந்திரத்தை சொல்லணும். அதே நேரம் இந்த பதிவினை முழுமையாக இழுத்து பார்க்காம முழுமையாக பார்த்துட்டு வீடியோக்குள்ளே இருக்கிற கொமாண்டில் ஆதிபராசக்தியே சரணம், உன்னை நம்புகிறேன், நான் நினைப்பது நடக்கும், இல்லாட்டி ஆதிபராசக்தி சரணம் என்றதும் எழுதுங்கள். எழுதிட்டு இந்த பதிவினை முழுமையாக பார்த்துட்டு குறைந்தது 9 பேருக்கு அதுவும் பகிர வேண்டும். பகிர்ந்துட்டு சேவ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண கிளிக் பண்ணுங்கள். சரி, தொடர்ந்து மந்திரத்தை பார்ப்போம். ஓம் சக்தி ஆதிபராசக்தியே சரணம் என்ற மந்திரத்தை 108 தரம் சொல்லிட்டு இரவு 8 மணி வரைக்கும் சொல்லணும். ஓம் சக்தி ஆதிபராசக்தியே சரணம், ஓம் சக்தி ஆதிபராசக்தியே சரணம், ஓம் சக்தி ஆதிபராசக்தியே சரணம், ஓம் சக்தி ஆதிபராசக்தியே